வணக்கம் நண்பா. மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃபோன் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. மோட்டோ E7 பவர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் இருக்கும். ஒரு சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சாமானிய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபுல் பேக்டு டிவைஸாக உங்களுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோட கேமரா சாம்பிள்ஸ் டெஸ்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு நண்பன் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சஜஷன் கேட் பண்ணால் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். இன்னொரு விஷயம் நண்பா, இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதை நான் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கை உங்களுக்காக பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பேக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை தவிர பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது ரீட்மி, யூசர் கைடு எல்லாமே அதில் இருக்குது. இதை தவிர இதுக்கான சார்ஜர் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் தவிர சார்ஜிங் டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை தவிர பாக்ஸை என்ன தான் தேடி பார்த்தாலும் எதுவும் இருக்காது. இவ்வளோதான் நண்பா. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அலுமினியம் பாடி மாதிரி இருக்கும். அலுமினியம் பாடி கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான். அதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்து உங்களுக்கு அலுமினியம் மாதிரி பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது. அதாவது ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. இதுக்கப்புறமா இந்த ஃபோன் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது, 2GB அண்ட் 4GB. 2GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். 4GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். பெட்டர் ஐடியா, நீங்கள் 4GB வாங்குறது தான் பெட்டர். இதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப்பை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இதோட ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு 6.5 இன்ச்சில் மேக்ஸ் விஷன் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், ஒரு ஸ்டாக் ரோம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி சொல்லலாம், கூகுளோட பிக்சல் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு வந்து அச்சு அசலாக இருக்கும். இன்னொரு விஷயம், சில பிராண்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசியை லீக் அவுட் பண்ணுவாங்க, ப்ரைவசியை வச்சு காசு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சம்பாதிக்கிறது கிடையாது. ஸோ உங்கள் ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி இதோட பேக் சைடை பாருங்கள், உங்களுக்கு டுவல் கேமரா இருக்குது. ப்ரைமரி கேமரா 13 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக மைக்ரோ சென்சார் உங்களுக்கு 2 மெகாபிக்சலில் இருக்குது. அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ்க்கு டெடிகேட்டட் பட்டன் ஒன்று தந்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி பின் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெடிகேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு மோட்டோரோலாவோட லோகோவை பொறிச்சிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. நான் வேணால் சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லாக் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் வைக்கிறதுக்குள்ளாடியே உங்களுக்கு அன்லாக் ஆகுது. சென்சார் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதாவது Android 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்சஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இவங்களுடைய OS உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கூகுள் பிக்சல் ஃபோனை யூஸ் பண்ணுற அதே செராக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அப்கிரேடட் 4G கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் 4Gயை விட உங்களுக்கு இது நெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீமிங் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு டைப் C போர்ட் தந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இதோட ஸ்டோரேஜை நீங்கள் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இதில் என்னென்ன சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்சிமிட்டி சென்சார் தந்திருக்காங்க, அஸ்லோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க, லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக் சைடில் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நண்பா, IP52 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி விழுந்தாலும் உங்களுக்கு ஃபோனுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. 10000 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். இனி இதில் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ப்ராசர் பற்றி இன்ட்ரோ கொடுக்குறேன். இதில் அவங்க MediaTek Helio G25 ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.0 GHz இருக்குது. அதாவது ப்ராசர் உங்களுக்கு ஓரளவுக்கு பக் ஃப்ரீயாக தான் வருது. அதே மாதிரி பெரிய அளவுக்கு லோடு கொடுத்தாலும் அது ஹேண்டில் பண்ண முடியாட்டாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. லோடை அப்படி தாக்கி வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஹேங் ஆகாமல் ஓரளவுக்கு தாக்கி பிடிக்குது. இந்த ப்ராசர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. GPU பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, GPU பெரிய அளவுக்கு விசேஷம் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இனி இந்த ஃபோன் மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன்.
எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு நாங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம், இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் பார்த்தே. இனி சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான். ப்ரைமரி கேமரா பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. இதை பாருங்கள், ஃப்ளவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதோட டெப்த் எந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். 8000 ரூபா ஃபோனுக்கு இவ்வளோ டெப்த்து கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, ஜூம் பண்ணும்போது டீட்டெயில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் எடுத்து வச்சுருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதுக்கப்புறமா ஒரு மேக்ரோ ஷாட் காமிக்கிறேன். இனி உங்களுக்கு மேக்ரோ லென்ஸை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஷாட்டை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நார்மல் ஷாட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நான் லென்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன் நண்பா. இப்போ பாருங்கள் மேக்ரோ ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இதில் ஒரு குறை கண்டுபிடிச்சேன். லோ லைட்டில் உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் கரெக்டாக வேலை செய்யலை. ஓரளவுக்கு லைட் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட நார்மல் ஷாட்டும் போர்ட்ரேட் ஷாட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போர்ட்ரேட் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிக்கலாம். இனி ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா நார்மல் ஷாட்டை பாருங்கள். சாம்பிள் 1 எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போது போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. சாம்பிள் 2. இனி நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஈவினிங் சன் செட் ஆகிற நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபியை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நார்மல் செல்ஃபி. அதாவது லைட் கண்ணில் அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண் எந்த மாதிரி இருக்குங்கிறத. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. சாம்பிள் 3யும் பார்த்துருப்பீங்க. இனி போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சாம்பிள் 4க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குங்கிறத. இனி பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் கேமரா வீடியோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க, குறை சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருக்குது. இனி ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிளை பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வீடியோ சாம்பிள் பரவாயில்ல. இப்போது நீங்கள் ஆன்லைன் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறத, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, சூப்பர். இதுக்கப்புறமாட்டு ஒரு ஆப்ஜெக்டை இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். ஃபோக்கஸ் பண்ணுது, இருந்தாலும் பாருங்கள் திணறுது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் திடீர்னு கொண்டு போகும்போது திணறுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவுக்கு நீங்கள் இனோவேஷனை பூத்த முடியாது. மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியுமோ எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கேமிங்கை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்ல முடியாது. என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு மீடியம் டைப்பில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீடியோ சாம்பிள் பாருங்கள். ஓவரலாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க, ஓவராக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் டிடிசியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் நண்பா. இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துக்கிறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும், இந்த மாதிரி டெக் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எதுக்கு சொல்யூஷன் கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் நல்லாயிருக்கும், இது எல்லாமே அதாவது என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, அது நிறைய பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.